ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஒவ்வொரு பொருளும் கிடைக்கிது. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருந்தால் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் உங்களோட சேவிங்ஸில் ஒரு பெரிய பகுதி நீங்கள் சேமிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சிரியானங்கை சிறப்பு. ஒரு செடியில் உள்ள சிரியானங்கை என்ற செடியில் உள்ள சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். மலேரியாவுக்கும் நீரிழிவு நோய்க்கும் கல்லீரல் நோய்க்கும் சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படும் சிரியானங்கையின் சிறப்புகள் என்னென்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு மூலிகையால் உடலுக்கு கிடைக்கும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா? சுருக்கமாக பார்ப்போம். வேப்பிலையைப் போலவே காணப்படும் இந்த சிரியானங்கை சுவையும் வேப்பிலையைப் போலவே இருக்கும். இந்த கசப்பு தான் உடலில் உள்ள நச்சுக்கள் தொற்றுக்களை உடலிலிருந்து விரட்ட தூண்டுகோலாய் இருக்கிறது. முன்பெல்லாம் மன்னர்கள் வேட்டைக்கு போனால் சிரியானங்கை செடியின் வேர்களை கைகளில் கட்டிக்கொண்டு வாயிலும் அதன் வேர்களை கடித்து கொண்டு செல்வார்களாம். இதனால் மலைகள் காடுகளில் விஷ ஜந்துக்கள் கடித்தாலும் விஷம் ஏறாது. இந்த சிரியானங்கை இலைகளுடன் சிறிய மல்லிகையையும் அரைத்து சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட விஷமும் உடலிலிருந்து இறங்கிவிடும் என்பார்கள். கிராமங்களில் பாம்பு கடிக்கும் தேள் கடிக்கும் இந்த சிரியானங்கை தான் இன்னமும் மருந்தாகி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளாவில் பாம்பு தேள் உள்ளிட்ட விஷ கடிகளுக்கு இன்று வரை இந்த இலைகள் தான் மருந்தாக பயன்படுகிறது. கிராமங்களில் பாம்பு விஷப்பூச்சி நடமாடும் இடங்களில் வசிப்பவர்கள் வயல்வெளி ஓரங்களில் சிரியானங்கை செடியை தொடர்ந்து வளர்த்து வருகிறார்கள். உடலில் வீக்கம் ஏற்பட்டாலும் இந்த சிரியானங்கை இலைகளுடன் சிறிது எலுமிச்சம் சாறு கலந்து அரைத்து பற்று போல போட்டால் வீக்கம் குறைந்துவிடும். மலேரியாவுக்கு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுகிறது. இது சிறந்த இரத்த சுத்திகரிப்பானாக பயன்படுகிறது. ஃப்ளூ காய்ச்சல், சைனஸ், சளி தொந்தரவு போன்ற சுவாச கோளாறுகளுக்கும் சிரியானங்கை கை கொடுத்து வருகிறது. மது போதைக்கு அதிகமாக இருப்பவர்கள் இந்த சிரியானங்கையை சாப்பிட்டு வரும்போது கல்லீரலில் உள்ள கெட்ட கழிவுகளும் விலகிவிடும். அதாவது இந்த இலையை அரைத்து சாறு எடுத்து காய்ச்சாத பசும்பாலுடன் வெறும் வயிற்றில் 15 நாட்களுக்கு ஒரு முறை குடித்து வரும்போது உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி இரத்தமும் சுத்தமாகும். இந்த கசப்பு இலைகள் சர்க்கரை நோய்க்கு மருந்தாகும். சிரியானங்கை இலை பவுடர், காய்ந்த நெல்லிக்காய் பவுடர், வெந்தயம் பவுடர் போன்ற அனைத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரில் 1 ஸ்பூன் கலந்து வடிகட்டி காலை மாலை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் குணமாகிவிடும் என்பார்கள். தினமும் காலையில் உணவுக்கு முன்பு சிரியானங்கையை சாப்பிட்டு வருவதால் சர்க்கரை குறைவதுடன் கல்லீரல் நோய்களும் விலகிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக நன்மைகள் இருக்குது. நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். இதில் இருக்க நன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.